ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் பாத்திரம் வச்சு நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சின்னதாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு, அதனால இதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வந்து அதுலேயும் நம்ம மண் பாத்திரம் வச்சு சமைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே பொரியட்டும். காரத்துக்கு நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாலும் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து மண் சட்டியில் வச்சு சமைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது கேஸ் எப்போவுமே. ஏன்னா டக்குன்னு வந்து சட்டி வந்து அதிகமான சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி புகை வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இது வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து சுண்டக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நசுக்கிட்டு அதோட விதைகளெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2-3 தண்ணியில் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட விதைகள் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதோட விதைகளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பச்சை சுண்டக்காய் வந்து செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து சுண்டக்காய் சாப்பிடணும். வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கு இது வந்து சூப்பரான ஒரு வெஜிடபிள் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து சுண்டக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன தக்காளியை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து புளியும் சேர்க்குறதுனால நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்ல சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். சுண்டக்காய் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் அந்த வத்தல் இருக்கு இல்லையா, அதை காய வச்சு விற்கிறாங்க. அதை விட நம்ம பச்சையாக வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். இது வந்து வத்த குழம்பு மாதிரி தான் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் சின்ன பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எப்படியாச்சும் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ரெசிபி வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கணும். ரொம்பவே வந்து உடம்புக்கு சத்து. அதே சமயத்தில் வயிற்று பூச்சிகளை கூட இது வந்து அழிச்சிடும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து கடைசியாக புளி சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணி இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து கரைச்சி வச்ச புளியை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இதை வந்து கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தேங்காய் வந்து பேஸ்ட் அரைச்சி சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காயெல்லாம் சேர்க்கலை. நான் வந்து அப்படியே தான் செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தோட சுட சுட இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக யம்மியாக இருக்குல்ல பார்க்கும்போதே. சூடாக நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.